இது உண்மையிலே இது ஒரு பெரிய கண்டென்ட் அவமரியாதை மன்னிக்கணும் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இவர் ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பேசுறாரு. இந்த சூழ்நிலை இருப்பதனால் அவர் பேசியிருக்காரு. ஆனா பிரதமர் எதுவும் அவர்கிட்ட பெருசா ஒன்னும் இதுக்கு ரியாக்ஷனோ அது ஒன்னும் பண்ணல. எதுக்கு ரியாக்ஷன் பண்ணல? இல்ல இவர் அவர்கிட்ட போய் பேசிட்டு இருந்தது நம்ம எல்லாம் நம்ம என்ன கேட்டு ரியாக்ஷன் பண்ணல? என்ன கேட்டார் கேட்கலங்கிற செய்தி சார் ஒரு நிமிஷம் என்ன புரியல விஜயன் இது உண்மையிலே இது ஒரு பெரிய கண்டென்ட் அவமரியாதை மன்னிக்கணும் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இவர் ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பேசுறாரு. முதலமைச்சர் என்ன பேசினாரா? அதாவது முதலமைச்சர் போய் ஈடியை பத்தி ஏதோ பேசினாராம், பிரதமர் மாட்டேன்னு சொன்னாராம். எனக்கு புரிய மத்தவங்களுக்கு ஓகே சொன்னாரா சார்? எடப்பாடி பழனிசாமி ஓகே சொன்னாரு. என்ன சார் பல ஸ்டாலின் கூட தான் மாட்டேன் அப்படியே சொல்லுங்க. நீங்க எந்த முடிவுக்கு வந்தீங்க? இல்ல சார் ரைட பத்தி பேசினாரு. டெல்லியில உள்ளவங்க யாராவது பத்திரிகையாளர்கள் பாராளுமன்றத்தில் உள்ள பத்திரிகையாளர் யாராவது தெரிஞ்சிருந்தா செந்தில்வேல் கேட்டா தெரிஞ்சிடும். நான் சொல்ல தெரிஞ்சிடும். மோடியும் அவர் என்ன பேசிட்டாங்க? சீனியர் ஜேர்னலிஸ்ட் டெல்லியில இருக்கக்கூடிய சீனியர் ஜேர்னலிஸ்ட கேட்டீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொன்னார். எஸ், அவர் சொல்ற கருத்து உண்மை, நான் மதிக்கிறேன் அவரை. டெல்லியில கூடிய சில சீனியர் ஜேர்னலிஸ்ட் நான் கேட்டேன். அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிக்கிறாரு திரு விஜயன். ஒன்று, எப்படி எப்படி இவ்வளவு கடினமான சூழல்ல நாங்க நிதி தர மாட்டேங்கிறோம், உங்களுக்கு எதிராக இடி ரைடு விடுறோம், சிபிஐ ரைடு விடுறோம், இவ்வளவு தொல்லை கொடுக்குறோம், இவ்வளவுக்கு மத்தியிலும் எப்படி 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி எட்டுனீங்க, என்னால 10 வருஷத்துல இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகவே முடியல, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கீழே போயிடுச்சு, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு முடியாம போயிடுச்சு, பெட்ரோல் டீசல் கேஸ் விலை எல்லாம் ஏற்றி பார்த்துட்டேன் முடியல, நீங்க மட்டும் தமிழ்நாட்டை எப்படி வளர்ச்சி பாதையில கொண்டு போறீங்க, எனக்கு ஐடியா கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாரு மோடி. அதுக்கு நீங்க பகுத்தறிவு பாதையில் பயணிக்கணும்னு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் அதற்கு பிரதமர் கஷ்டம்னு சொல்லிட்டாரு. இது ஒண்ணு. எல்லாருமே கற்பனை குதிரைகளை ஓட விட்டா நான் என்ன பண்றது டிபேட்ல? இல்ல சார், என்ன சார் கற்பனை இல்ல சார், கற்பனை இல்ல சார். குமார் சார் சொன்னார்ல, அவர் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொன்னாரு. டெல்லி செய்தியாளர்கிட்ட கேட்டா தெரியும். நானும் சொல்றேன், டெல்லி செய்தியாளர்கிட்ட கேட்டேன். என்ன சொன்னார்னா, ஈடியை பத்தி பேசினாங்க, உண்மைதான். குமார் சார் சொல்றது உண்மை, அமலாக்கத்துறை பத்தி பேசினாங்க உண்மை. மோடி என்ன செஞ்சாருன்னா கேட்டாரு நம்ம முதலமைச்சர், நான் வேணா அமலாக்கத்துறை ரைடு எல்லாம் நிப்பாட்டி வச்சிடறேன், ஒரே நாள்ல வழக்கெல்லாம் முடிச்சிருவோம், நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வரலனாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் மட்டும் கலத்தி விடுங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்ததாக செய்தி. ஸ்டாலின் அவர்கள், நான் வந்தது மரியாதை நிமித்தமா பார்த்து ஹலோ சொல்றதுக்கு, ஹாய் சொல்றதுக்கு, நீங்க இடியை என்ன வேணாலும் விட்டுக்குங்க, சிபிஐ விட்டுக்குங்க, நான் வழக்க நீதிமன்றத்தை பார்த்துட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் வந்தது மரியாதை நிமித்தமான சந்திப்பு, இடியை பார்த்து பயப்படுறதுக்கு நான் எடப்பாடி இல்லை என்று சொல்லிவிட்டு வந்தார்.